எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. வேநீர் கால பள்ளி அறையில் இருந்து மீண்டும் குளிர்கால பள்ளி அறைக்கு மாறியிருந்தால் பொற்சுவை. ஆனால் மாற்றங்கள் வேறு எதிலும் நிகழவில்லை. வேநீர் கால பள்ளி அறையில் இருந்த காலத்திலும் புதிய விற்பன் அங்கு வரவில்லை. அரச பணிக்காக வெங்கல் நாட்டுக்கு போனவனை பேரரசர் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டார். போர் சூழலை நோக்கி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. மழைக்காலம் தொடங்கும் முன் பேரரசரும் புறப்பட்டு போனார். போருக்கான ஏற்பாடுகளுக்காக மதுரையின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் முன்னதாக புறப்பட்டு போயினர். போர் சூழல் அரண்மனையை ஆண்களின் வாசனையற்றதாக மாற்றியது. கருவூல பொறுப்பாளர் வெள்ளிக்கொண்டார் மட்டுமே கோட்டையில் தங்கியிருந்தார். அரண்மனையின் நிர்வாக பொறுப்பு முழுவதும் அவர் வசமே இருந்தது. கோட்டையின் பாதுகாப்புக்கான வீரர்களை தவிர படைக்கலனில் இருந்த அனைவரும் புறப்பட்டு போயினர். பேரரசரும் இளவரசரும் கோட்டைக்குள் இல்லாத காலங்களில் விழா கொண்டாட்டங்கள் நடப்பதில்லை. தெய்வ வழிபாட்டு சடங்குகள் மட்டுமே வழக்கம் போல நடந்தன. அரண்மனையின் அன்றாடம் என்பது கூட ஆடம்பரமற்றே இருந்தது. இந்த புறச்சூழல் எதுவும் பொற்சுவையின் அகத்துக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவளது நாட்கள் வழக்கம் போலவே கழிந்தன. ஒரு பகல் பொழுதில் சுகமதியை அழைத்து கொண்டு அரண்மனையின் வெவ்வேறு மாளிகைகளை பார்த்து வந்தாள். தனித்து இருந்த அழகிய மாளிகை ஒன்று அப்போது அவளின் கண்ணில் பட்டது. கடல் அலைகள் இடைவிடாது சுருண்டு மேலெழுவது போல மாளிகையின் வெளிப்புற கதை வேலைப்பாடுகள் இருந்தன. அலையை மேல் தோல் என போர்த்தியிருக்கும் அந்த மாளிகையை பார்த்ததும் உள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசை கொண்டாள். கடல் அலையின் தழும்பல்களை காலம் முழுவதும் உணர்ந்தவள் அவள். அதை பார்த்ததும் கால்கள் தன்னியல்பில் அந்த மாளிகையை நோக்கி நடக்கத் தொடங்கின. அது என்ன மாளிகை என்று உடன் இருக்கும் சுகமதிக்கு தெரியும். எனவே அங்கு போவதை தவிர்க்க முயன்றாள். ஆனால் அதற்குள் மாளிகையின் வாசல் அருகே சென்று விட்டாள் பொற்சுவை. இளவரசி திடீரென அங்கு வருவாள் என பணிப்பெண்கள் எதிர்பார்க்கவில்லை. முத்துக்கள் பதித்த விரிவடிவ தட்டுக்களை எடுத்து வந்து அவளை வரவேற்க ஏற்பாடு செய்தனர். ஆனால் அதற்குள் பொற்சுவை மாளிகையின் உள்ளே நுழைந்து விட்டாள். நிலை சுவரிலும் தரையிலும் பளிங்கு கற்கள் பாவப்பட்டிருந்தன. ஓவியங்களும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழகு கொண்டு விளங்கின. எங்கும் இசை கருவிகள் நிறைந்து இருந்தன. வியந்து பார்த்த பொற்சுவை இது என்ன மாளிகை என்று கேட்டாள். சொல்வதற்கு சற்றே தயக்கத்தோடு சுகமதி நின்றிருந்த போது அருகில் இருந்த தலைமை பணிப்பெண் சொன்னாள், இந்த மாளிகையின் பெயர் பாண்டரங்கம் என்று. பெயர் கேட்டதும் நீலவள்ளிதான் நினைவுக்கு வந்தாள். திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கில்தான் நீலவள்ளியோடு மகிழ்ந்து கிடக்கிறான் புதிய விற்பன் என்று பலமுறை கேள்விப்பட்டுள்ளாள். இந்த மாளிகையில்தான் தேவாங்கு விலங்கின் வடக்கிருக்கும் ஆற்றல் கண்டறியப்பட்டது என்பதையும் அறிவாள். மனதுக்குள் அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கண்கள் வேலைப்பாடுகளை கண்டு சுழன்று கொண்டிருந்தன. நிமிர்ந்து மேற்கூரையை பார்த்தாள். அங்கும் வானியல் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. காலத்தை வசப்படுத்தும் மனித முயற்சிகள் அவளுக்கு சிரிப்பையே வரவழைத்தன. பார்த்தபடியே இடதுபுறமாக திரும்பினாள். மேடை ஒன்றில் மகர யாழ் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு சற்று தள்ளி மாளிகையின் நடுவில் விளக்கு ஒன்று இருந்தது. அதன் கலை வேலைப்பாடுகள் கண்களை ஈர்த்தன. மகர யாழை நோக்கி செல்ல நினைத்தவள் விளக்கை நோக்கி சென்றாள். பணிப்பெண் அருகில் வந்து சொன்னாள், மிகச்சிறந்த கலை வேலைப்பாடுகளை கொண்ட விளக்கு இது. காமன் விளக்கு என்று இதை சொல்வார்கள் இளவரசி என்றாள். காதலுற்ற பெண் ஒருத்தி வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருக்கிறாள். அவளின் உள்ளங்கையில் அகல் இருக்கிறது. இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள். அந்த கை ஒரு மலரை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவளின் அழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி அணுக்கமாக மயங்கி நிற்கிறான். அந்த சிலையை உற்று பார்த்தபடியே நின்றாள் பொற்சுவை. பணிப்பெண் சொன்னாள், இந்த விளக்கில் சுடரேற்றி பார்க்கும் போதுதான் இதன் முழு சிறப்பும் தெரிய வரும் இளவரசி என்றாள். சரி என்று தலையசைத்தாள் பொற்சுவை. அரங்கின் பிற பகுதிகளில் இருந்து வரும் ஒளியை திரைச்சீலையை இறக்கி மறைத்தார்கள். பாண்டரங்கில் இருள் நிறைந்தது. பணிப்பெண்கள் காமன் விளக்கில் சுடரேற்றினார்கள். முன்திசை எங்கும் ஒளி பரவியது. அரங்கில் இருந்த கண்ணாடிகளும் முத்துக்களும் ஒளியை வாங்கி உமிழத் தொடங்கின. பணிப்பெண் சொன்னாள், இந்த விளக்கின் சிறப்பு உமிழும் ஒளி அல்ல, படரும் நிழல்தான் என்று பொற்சுவையை பார்த்து சொல்லியபடி விளக்கின் பின்புறத்தை நோக்கி கை நீட்டினாள். பொற்சுவையும் சுகமதியும் அந்த திசையை பார்த்தனர். ஆணும் பெண்ணுமாக இருவர் நிற்கும் சிலையின் நிழல் ஒற்றை உருவமாக படிந்திருந்தது. சுடர் அசையும் போதெல்லாம் நிழலும் அசைந்து கொடுத்தது. அசையும் நிழலுக்குள் புரளும் உருவங்களை பற்றி பணிப்பெண் வியந்து சொல்லத் தொடங்கினாள். கையை உயர்த்தி அவளின் பேச்சை நிறுத்திய பொற்சுவை, திரைச்சீலைகளை உயர்த்துங்கள் என்றாள்.
சற்றே அதிர்ந்த பணிப்பெண்கள் திரைச்சீலைகளை விலக்கினார்கள். பாண்டரங்கம் மீண்டும் ஒளி கொண்டது. சிலையின் அருகில் இருந்தபடி உற்று பார்த்து கொண்டே இருந்த பொற்சுவை சிறிது நேரம் கழித்து சொன்னாள், இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி பிடித்துள்ள விளக்கோ படரும் நிழலோ அல்ல என்றாள். அனைவரும் வியந்து பார்த்தனர். இடது கையில் மார்போடு அணைத்து பிடித்திருக்கும் அந்த மலர்தான் என்றாள். சுகமதி அப்போதுதான் அந்த மலரை உற்று பார்த்தாள். இந்த சிலையை வடித்த சிற்பி யார் என்று கேட்டாள். பணிப்பெண்களுக்கு தெரியவில்லை. கேட்டு சொல்கிறோம் இளவரசி என்றார்கள். விரைந்து தெரிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு பாண்டரங்கம் விட்டு வெளியேறினாள். வரும் வழியில் சுகமதி கேட்டாள், அந்த மலரின் சிறப்பு என்ன இளவரசி என்று. அந்த காதலர்களின் முகங்களை பார்த்தாயா? உள்ளுக்குள் இருந்து பெருகும் பேரன்பால் மலர்ந்து இருக்கின்றன. விளக்கில் சுடரை ஏற்றாத போதும் அந்த முகங்கள் மலர்ந்தேதான் இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த மகிழ்வுக்கு காரணம் விளக்கல்ல, வேறேதோ காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்போதுதான் அந்த மலரை உற்று கவனித்தேன். அது தனித்துவம் மிக்கதொரு மலர். அதன் கீழ் இதழ்களின் அடிப்பகுதியில் சிறு சிறு வேர்கள் இருப்பதை போல சிற்பி வடித்துள்ளான் என்றார். மலரின் இதழ்களில் எப்படி வேர் இருக்கும்? வேரில் காய்கள் காய்க்கும், மலர்கள் மலருமா என்ன என்று கேட்டாள் சுகமதி. நானும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஆனால் வேரில் மலரும் தன்மை கொண்ட ஏதோ ஒரு அதிசய மலர் உள்ளது. அதை ஏந்தி பிடித்துள்ளதால் தான் இந்த காதலர்கள் இவ்வளவு மகிழ்வோடு இருக்கிறார்கள். அதைத்தான் சிற்பி மிக நுட்பத்தோடு வடித்துள்ளான் என்றாள். அன்றைய நாள் முழுவதும் அந்த மலரையும் காமன் விளக்கையும் பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள் பொற்சுவை. அந்த விளக்கை செய்த சிற்பி யார் என்று தெரிந்து கொள்ள விடாது முயற்சித்தாள். மறுநாள் காலையில் பாண்டரங்கின் தலைமை பணிப்பெண் வந்து சொன்னாள், தங்களின் திருமணத்துக்காக வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னர் கொடுத்த பரிசு பொருள் அது. அங்கு உள்ள சிற்பி இதை வடித்து தந்துள்ளார் என்றார். அன்று மாலையே வெள்ளிக்கொண்டாருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. இளவரசி வெங்கல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. போர்க்களத்துக்கு செல்ல இளவரசி ஏன் ஆசைப்படுகிறார்கள் என்பது வெள்ளிக்கொண்டாருக்கு விளங்கவில்லை. இளவரசர் அரண்மனையை விட்டு அகன்று பல மாத காலம் ஆகிவிட்டது. அவரை காணும் விருப்பத்தில் இளவரசி புறப்படுகிறாரோ என்று உடன் இருந்தவர்கள் அவருக்கு சொன்னார்கள். உரிய ஏற்பாட்டோடு இளவரசியை அனுப்பி வைப்பதை தவிர அவருக்கு வேறு வழியேதும் தெரியவில்லை. தகுந்த பாதுகாப்போடு இளவரசியை அழைத்து செல்லும் பொறுப்பு செவியனுக்கு வழங்கப்பட்டது. அரண்மனையின் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் செவியன் தான் வெங்கல் நாட்டுக்கு பலமுறை சென்று வந்த அனுபவம் கொண்டவன். எனவே வெள்ளிக்கொண்டார் அவனை தேர்வு செய்தார். 3ஆம் நாள் அதிகாலை தேர் புறப்பட்டது. தோழிகள் புடைசூழ, அன்னகர்கள் காவல் கொள்ள, அவர்களை கடந்து வீரர்கள் அணிவகுக்க செவியன் தலைமையில் பயணம் தொடங்கியது. செவியனின் குதிரையே முன்னே பாய்ந்து சென்றது. ஆனால் அவனது மனம் குழப்பத்தில் இருந்தது. கடந்த முறை வெங்கல் நாட்டில் இருந்து இளமாறனை மதுரைக்கு அழைத்து வந்தது செவியன் தான். ஆனால் அவனால் அழைத்து வரப்பட்டவன் மீண்டும் உயிரோடு வெங்கல் நாடு திரும்பவில்லை. இப்போதோ இளவரசியை வெங்கல் நாடு நோக்கி அழைத்து செல்கிறான். இந்த பயணம் எப்படி அமையப் போகிறதோ என்ற குழப்பத்தில் தவித்தது அவன் மனம். விரைந்து பயணித்தனர். குதிரைகள் இளைப்பாறுதலுக்காக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அப்போதெல்லாம் தேர் விட்டு இறங்கி வெளியில் வரும் இளவரசி சற்று தொலைவு தூரம் நடந்து இயற்கையின் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள். மழைக்காலம் முடிவுற்ற நேரம் இது. வயல்வெளி எங்கும் உழவு தொழில் செழிப்புற்று இருக்க வேண்டிய காலம். ஆனால் காட்சிக்கு அப்படி தெரியவில்லை. அந்த வழி சென்ற 2 பெண்களை அழைத்து கேட்டாள் பொற்சுவை. ஊர்களில் ஆண்கள் இருந்தால் தானே உழவு தொழிலை செய்ய முடியும். எல்லோரையும் போர்க்களத்துக்கு அனுப்ப சொல்லி அரசு உத்தரவு. பிறகு எப்படி பயிர் செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு நடந்தனர் அந்த பெண்கள். செல்லும் வழியில் எதிர்ப்படும் ஊர்களில் தேர் நின்றது. பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் மட்டுமே ஊர்களில் இருந்தனர். நீரும் வயலும் இருந்தும் பயிரை விளைய வைக்க முடியாத கொடுமையை பார்த்து கொண்டே நடந்தாள். கொல்லர், தச்சர், பரம்பர் என எவரும் ஊரில் இல்லை. எல்லோரும் போர்க்களம் சென்று விட்டனர். தானியங்களை சேமிக்க வழியின்றி இருக்கும் சின்னஞ்சிறு ஊர்களில் எல்லாம் கோடை காலத்தை பற்றிய கவலை இப்போதே வர தொடங்கிவிட்டது. ஏறக்குறைய எந்த ஊரும் இந்த ஆண்டு முழுமையான அறுவடையை செய்யவில்லை. வரப்போகும் காலம் எவ்வளவு கொடுமையாக இருக்க போகிறது என்பதை ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்டாள் பொற்சுவை. 2ஆம் நாள் பயணத்திற்கு பிறகு அவள் மனிதர்களை பார்ப்பதை தவிர்த்தாள். காட்சிகள் மனதை கலங்கடிப்பதாக இருந்தது. எனவே திரைச்சீலை விலகாமல் பார்த்து கொண்டாள். தொடர்ந்து பயணித்து வெங்கல் நாட்டு மாளிகையை அடைந்தனர். பாண்டிய நாட்டு இளவரசியின் திடீர் வரவு வெங்கல் நாட்டு அரண்மனையை திகைப்புற செய்தது. புதிதாக கட்டப்பட்ட மாளிகை ஒன்றில் அவள் தங்க வைக்கப்பட்டாள். போர்க்களம் பல காத தொலைவு தள்ளி இருக்கிறது. செவியன் அங்கு சென்று மையூர் கிளாரை காண முயன்றான்.
ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என தெரிந்தது. மையூர் கிழாருக்கு செய்தி அனுப்பப்பட்டது. 2ஆம் நாள் தான் செய்தி மையூர் கிழாரை எட்டியது. அவர் காலாட்படையின் வடகோடியில் இருந்தார். செய்தியை அவர் முதலில் நம்பவில்லை. உலகின் பேரழகி என வர்ணிக்கப்படும் பாண்டிய நாட்டு இளவரசி தனது அரண்மனைக்கு வந்துள்ளாரா? வியப்பு நீங்காமல் குதிரையை விரைவுபடுத்தினார். புதிய வெப்பன் மதுரை கோட்டையிலிருந்து நீங்கி பல மாத காலம் ஆகிவிட்டது. அதனால் தான் இளவரசியாரும் புறப்பட்டு இங்கு வந்துள்ளார் என்று எண்ணியபடியே அவள் தங்கியுள்ள மாளிகையை அடைந்தார். பாண்டிய நாட்டு வழக்கப்படி நுண்ணிலை பட்டு சரடுகளாலான திரைச்சீலைகள் அலையலையாய் மறைத்திருக்க அப்பால் நின்றிருந்த இளவரசி திரை விலைக்கு வெளியே வந்தாள். தலை தாழ்த்தி வணங்கிய அவர் இளவரசியின் வருகையை வர்ணித்து கூறிய வார்த்தைகளை முடிக்க நீண்ட நேரமானது. பொற்சுவை மகிழ்ந்து அவரது வரவேற்பை ஏற்றாள். அமைச்சர் முசுகுந்தரிடம் நான் வந்துள்ள செய்தியை தெரிவியுங்கள். அவர் பொருத்தமான நேரத்தில் பேரரசரிடமும் இளவரசரிடமும் இந்த செய்தியை சேர்ப்பார் என்றாள். உத்தரவு இளவரசி, அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி புறப்பட ஆயத்தமான மையூர் கிழாரை நோக்கி சுகமதி கேட்டாள். இளவரசியாரின் திருமணத்திற்கு காமன் விளக்கை பரிசாக தந்தீர்கள் அல்லவா? அந்த விளக்கை செய்த சிற்பி எங்கே என்று. மையூர் கிழார் உள்ளுக்குள் மகிழ்ந்தார். இந்த மாளிகைக்கு இளவரசர் வரும் நாளன்று காமன் விளக்கு இங்கு இருக்க வேண்டும் என இளவரசி விரும்புவதாக எண்ணிக்கொண்டார். உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிய மையூர் கிழார் அரண்மனையின் தலைமை சித்திரக்காரர் குழல் தத்தனை அழைத்து காராளி எங்கு இருந்தாலும் அழைத்து வர உத்தரவிட்டுவிட்டு போர்க்களம் திரும்பினார். குழல் தத்தன் வயதில் மூத்தவர். இளவரசியை கண்டு வணங்கினார். காராளியின் ஊர் மலை குன்றுகளுக்குள் இருக்கிறது. போய் திரும்ப 3 நாட்கள் ஆகும் என்று சொல்லி சென்றார். இளவரசி பொற்சுவை பயணக்களைப்பு நீங்க ஓய்வெடுத்தாள். 3 நாட்களுக்கு பிறகு குழல் தத்தன் வந்தார். ஆனால் உடன் யாரும் வரவில்லை. இளவரசியிடம் பணிந்து சொன்னார், காராளி வர மறுத்துவிட்டான் இளவரசி என்று. யாரும் எதிர்பார்க்காத பதிலாக இருந்தது. பாண்டிய நாட்டு இளவரசியின் அழைப்பை ஒரு சிற்பி மறுத்து சொல்கிறானா என்று சற்றே கோபத்தோடு கேட்டாள் சுகமதி. குழல் தத்தன் பேச்சற்று நின்றார். ஏன் மறுத்தான் என்று கேட்டாள் பொற்சுவை. குழல் தத்தன் எந்த விளக்கமும் சொல்லாமல் நின்றார். மீண்டும் பொற்சுவை கேட்கவும் காரணத்தை சொல்வதை அன்றி குழல் தத்தனுக்கு வேறு வழி இல்லை. வாக்கு தவறியவனின் சொல்லுக்கு மதிப்பளிக்க மாட்டோம் என்று காராளி கூறுகிறான் என்றார். பொற்சுவைக்கு புரியவில்லை. வாக்கு தவறியது யார் என்று கேட்டாள். தயக்கத்தோடு குழல் தத்தன் சொன்னார், எங்கள் மன்னன் மையூர் கிழார் என்று. சற்றே அதிர்ந்தாள் பொற்சுவை. பரம்பின் மீது தாக்குதல் தொடுக்கவோ தொடுப்பவருக்கு உதவியோ செய்ய மாட்டோம் என்பது எம் முன்னோர்களின் வாக்கு. மையூர் கிழார் அதை மீறிவிட்டார். இனி இந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி வர மறுத்து விட்டான் என்றார் குழல் தத்தன். காரணம் அறிந்ததும் அமைதி கொண்டாள் பொற்சுவை. அந்த அமைதி அவன் மீதான கோபமாக உருமாறவில்லை. என்ன சொல்ல போகிறாரோ என்று குழல் தத்தன் எதிர்பார்த்து இருக்க, அவன் இங்கு வர வேண்டாம், நான் அங்கு செல்கிறேன் என்றாள் பொற்சுவை. குழல் தத்தன் பதறி போனார். இளவரசியார் மலை குன்றுகளுக்குள் இருக்கும் அவனுடைய இடத்துக்கு போக வேண்டுமா என்றான். அதற்குள் அவளின் ஆணை அன்னகர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பல்லக்குகள் ஏற்பாடாயின. நாளை காலை புறப்படலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் பொற்சுவை. மையூர் கிழாரை கண்டு இதை தெரிவிக்க முடியவில்லை. அவர் மூவேந்தர்களின் படைக்குள் எங்கு இருக்கிறார் என்பதை அறிவதே இயலாத செயலாக தோன்றியது. எனவே அழைத்து செல்வதை தவிர குழல் தத்தனுக்கு வேறு வழியும் தோன்றவில்லை. பல்லக்கை சுமந்தபடி காரமலையின் அடிவார குன்றுகளுக்குள் நுழைந்தனர் அன்னகர்கள். குழல் தத்தன் முன்னால் போய்கொண்டிருந்தார். காரமலையின் அடிவாரத்தில் உள்ளொடுங்கி இருக்கும் 6 ஊர்களும் வெங்கல் நாட்டுக்கு உட்பட்டவை. அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் ஊர்கள் பரம்புக்கு உட்பட்டவை. உடலெங்கும் வியர்த்து கொட்டியபடி இருந்தது. ஆனாலும் பரம்பு மக்கள் மீதிருந்த நம்பிக்கையில் அவர் துணிந்து அழைத்து சென்றார். எந்த ஒரு ஆபத்தும் அவர்களால் நேராது என்பது அவரின் எண்ணம். சரிவு பாறையில் வண்ண கலவை கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான் காராளி. அவன் இருக்கும் இடம் அறிந்து அங்கேயே அழைத்து சென்றார் குழல் தத்தன். மலையேற்ற பாதையில் கூட பல்லக்கை குலுங்காமல் தூக்கி வந்தனர் அன்னகர்கள். திறன் கொண்ட அவர்களின் தோள்களும் துடுப்பு போன்ற அகலமான பாதங்களும் அதற்கென பழக்கப்பட்டவை. சற்று தொலைவில் இருந்த காராளியிடம் போய் பேசினார் குழல் தத்தன். காராளி திரும்பி பார்த்தான். பல்லக்கை கீழே இறக்கி கொண்டிருந்தார்கள். உள்ளே இருந்து பெண் ஒருத்தி இறங்கி அவனை நோக்கி வந்தாள். வருபவர்தான் பாண்டிய நாட்டு இளவரசி என்று சொல்லி அந்த இடம் விட்டு அகன்றார் குழல் தத்தன். சுகமதி பல்லக்கின் அருகிலேயே நின்று கொண்டாள். இளவரசியை மகிழ்ந்து வரவேற்க காராளி ஆயத்தமாக இல்லை. தலையை தாழ்த்தியபடி உயிரற்ற குரலில் வரவேற்பு சொல்லை கூறினார்.
தனது வரவை விரும்பாத ஒருவனின் முன் நிற்கிறோம் என்பதை முதல் பார்வையிலேயே உணர்ந்தாள் பொற்சுவை. ஆனாலும் என்ன, அவனது கலை என்னை இங்கே வர வைத்திருக்கிறது. வாக்கு மீறியவன் மன்னனே ஆனாலும் அவன் மாளிகைக்கு வரமாட்டேன் என்று சொல்லும் துணிவு பிடித்திருக்கிறது. அதனால்தான் வந்துள்ளேன் என்று மனதுக்குள் நினைத்தபடி, நீ வடித்து தந்த காமன் விளக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்றார். 1.5 ஆண்டுகளுக்கு முன் செய்து தந்த விளக்கை பற்றிய நினைவு வந்தது அவனுக்கு. எல்லோரையும் போல அதன் சிறப்பை அறியாமலேயே சிறப்பித்து கூறும் இன்னொருவர் என்று நினைத்தபடி நன்றி என்றான் தலை நிமிராமல். அந்த சிலையின் அழகு சுடரில் ஒளியேற்றும் போது இணைந்து விழும் நிழலில் இருப்பதாக கூறினார்கள். ஆனால் எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை என்றான். சற்றே விழிப்புற்றான் காராளி. தாழ்ந்திருந்த தலையை மெல்ல உயர்த்தி இளவரசியை பார்த்தான். உங்களுக்கு என்ன தோன்றியது என்று கேட்டான். அவள் இடது கையில் பிடித்திருக்கும் மலரில்தான் அந்த சிலையின் உயிர் இருப்பதாக நினைக்கிறேன் என்றாள். வியப்புற்று விரிந்தன காராளியின் கண்கள். சொற்களின்றி அவள் முகம் பார்த்தபடி நின்றான். நான் சொல்வது சரிதானா என்று கேட்டாள் பொற்சுவை. சற்று இடைவெளிக்கு பிறகு, எப்படி கண்டறிந்தீர்கள் என்று கேட்டான் காராளி. நீ விளக்கில் வடித்துள்ள சிலைகள் அவ்வளவு உயிர்ப்போடு இருக்கின்றன. அவர்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதற்கு காரணம் இடது கையில் ஏந்தி இருக்கும் மலர்தான். அவள் அதை உயிரென காத்து வைத்திருக்கிறாள். பொற்சுவை இப்படி சொல்லவும், ஆம், அதுதான் மலர்களிலேயே அதி சிறந்தது. காதலின் குறியீடாக மலை மக்கள் போற்றுவது என்றான். பெரும் வியப்போடு பொற்சுவை கேட்டாள். என்ன மலர் அது? அதன் சிறப்பு என்ன என்று. முகம் மலர்ந்து காராளி சொன்னான். நிலத்தில் பூக்கும் பூக்கள் எல்லாம் ஒரு முறைதான் மலர்கின்றன, பிறகு காய்ந்து உதிர்ந்து விடுகின்றன. ஆனால் நீர்ப்பூக்கள் அப்படியல்ல. அவை மலர்கின்றன, பிறகு கூம்புகின்றன, மீண்டும் மலர்கின்றன. பூக்களின் அதிசயம் நீர்ப்பூக்கள் என்றுதான் பலரும் கருதுவார்கள் என்றான். ஆம், அதில் என்ன ஐயம் என்று கேட்டாள் பொற்சுவை. நீர்ப்பூக்களைப் போலவே மலர்ந்து பிறகு கூம்பி மீண்டும் மலரும் பூ ஒன்று நிலத்திலும் இருக்கிறது என்றான் காராளி. பெரும் வியப்போடு, நீ சொல்வது உண்மையா என்று கேட்டாள் பொற்சுவை. ஆம் என்று சொன்ன காராளி, அதில் வியப்புக்குரிய செய்தி இதுவன்று, இதனினும் சிறந்த ஒன்று உள்ளது என்றான். அவன் சொல்லி முடிக்கும் முன், என்ன அது என்று கேட்டாள் பொற்சுவை. காராளி சொன்னான். முளைக்கும் பயிர் நிலத்தை முண்டி மேலே வருவதை போல வேரிலிருந்து முளைக்கும் இந்த மலர் நிலத்தை முண்டி மேலே வந்து மண்ணோடு மலரும். இதன் வியப்புக்குரிய குணம் என்னவென்றால், மனிதர்கள் யாரேனும் அருகில் போனால் மலர்ந்த அதன் இதழ்களை மீண்டும் கூம்பி உள்ளே இழுத்து கொள்ளும். அதன் மேல் இதழ்களில் சிறு சிறு முட்கள் இருக்கும். பார்ப்பவர்கள் ஏதோ முள்காய் மண்ணுக்குள் கிடக்கிறது என நினைத்து கடந்து போய் விடுவார்கள் என்றான். பொற்சுவை அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். காராளி பேச்சை நிறுத்தி அமைதியானான். அப்படி என்றால் மனிதர்கள் இதை பார்க்கவே முடியாதா என்று கேட்டாள். முடியும். பேரன்பால் ஒன்று கலந்த காதலர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் இதன் அருகே உட்கார்ந்து ஈசல் புற்றை மெல்ல ஊதுவது போல மூச்சுக்காற்றால் ஊத வேண்டும். காதல் இணையர்களின் மூச்சுக்காற்று படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலர் மலர்ந்து வெளிவரும் என்று சொல்வார்கள் என்றார். பொற்சுவையின் உடல் நடுங்கி அடங்கியது. நீ சொல்வது உண்மையா என்று கேட்டார். ஆம் என்றான் காராளி. இதன் ஆதி பெயர் நிலமொரண்டி. ஆனால் காதல் மலர் என்று சொன்னால்தான் காட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் என்றான். பொற்சுவை பேச சொல்லின்றி நின்றாள். பாரியும் ஆதினியும் தங்களின் மூச்சுக்காற்றால் மலர வைத்த காதல் மலரை ஏந்தி நின்றார்கள் என்று என் ஆசான் ஒரு முறை கூறினார். அந்த காட்சியை நான் கற்பனையாக வரைந்திருந்தேன். மையூர் கிழார் புதுமையாக ஏதாவது பரிசு பொருள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அந்த ஓவியத்தையே விளக்காக வடிவமைத்தேன். எல்லோரும் சிலை அமைக்கப்பட்ட கோணத்தால் நிழல் படர்வதைத்தான் கவனித்தார்களே தவிர கையில் ஏந்தியிருக்கும் காதல் மலரை யாரும் கவனிக்கவில்லை. நீங்கள் மட்டுமே அந்த அதிசய மலரை கண்டறிந்திருக்கிறீர்கள் என்றான். மூர்ச்சையாவதை போல தாக்குண்டு நின்றாள் பொற்சுவை. நீ வடித்துள்ள சிற்பத்தில் இருப்பது பாரியும் ஆதினியுமா என்று கேட்டாள். அவர்களை நினைத்துதான் அந்த ஓவியத்தை வரைந்தேன். அந்த ஓவியம் கொண்டே சிற்பத்தை உருவாக்கினேன். அப்படியெனில் அதில் இருப்பது அவர்கள்தானே என்றான் காராளி. மிரட்சியில் இருந்து மீள முடியவில்லை. பாண்டிய பேரரசின் பாண்டரங்கத்துக்குள் இத்தனை காலமாக இருப்பது பாரியின் சிலையா? கலங்கி நின்றாள் பொற்சுவை. மனங்களை வெல்ல தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். நாடுகளையும் காலங்களையும் கடந்து கலைகளால் அவன் வாழ்வான். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கழித்தும் மனமொற்றிய காதலர்கள் நிலமொரண்டியை கண்டு மூச்சுக்காற்றை ஊதினால்
பாரியும் ஆதினியுமே இதழ்களாக விரிவார்கள் என்றான் காராளி. கலங்கிய கண்களோடு பேச்சின்றி நின்றாள் பொற்சுவை. அவளின் ஆள் மனதுக்குள் மூச்சுக்காற்று ஊதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் புதைந்து போன அவளது காதல் மலர் இதழ் விரிந்து மேலெழவே இல்லை. சற்றே அதிர்ச்சியாகி நின்றாள். காலம் கடந்து விட்டதோ என்று தோன்றியது. மூச்சுக்காற்றின் ஓசை மட்டும் கேட்டபடி இருக்க அந்த இடம் விட்டு மெல்ல நகர்ந்தாள். எதுவும் சொல்லாமல் போகிறாரே என்று நினைத்த காராளி பொற்சுவையை பார்த்து கூறினான். நாங்கள் 6 ஊர்க்காரர்களும் வெங்கல் நாட்டை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் வாக்கு தவறியவனுக்காக வில்லேந்த மாட்டோம் என்று உறுதி கொண்டுள்ளோம். எனவே போர்க்களம் புகப்போவதில்லை. தங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள் இளவரசி, செய்து தருகிறேன் என்றான். தள்ளிப்போன பொற்சுவை கண்களை துடைத்தபடி திரும்பினாள். முகம் மெல்ல மலர்ந்தது. காராளியை பார்த்து சொன்னாள், எனக்கு வேண்டியதை நீ தந்துவிட்டாய் என்று. அவளது புருவங்கள் இசைவாய் வளைந்து கீழ் இறங்குவதும் இமையோரத்து மயிர்கால்கள் அதை எவ்வி பிடிக்க முயல்வதும் யாராலும் வரைய முடியாத ஓவியம் போல இருந்தன. அந்த அழகிய விழிகளை விட்டு காராளியின் கண்கள் விலகவே இல்லை. பேச்சின்றி நின்ற காராளியை பார்த்து என்ன என்றாள் பொற்சுவை. இந்த உலகில் வரைய முடியாத ஓவியங்கள் இருக்கும் வரை ஓவியன் வரைந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி மீண்டும் வண்ண கலவையை கையில் ஏந்தினான் காராளி. கபிலர் திரும்பி வந்ததும் அவரிடம் கேட்கப்பட்டதை விட அளவனிடம்தான் அதிக கேள்விகள் கேட்கப்பட்டன. அவன் அனுப்பப்பட்டதும் அதற்காகத்தான். வேந்தர்களின் படைக்கல கொட்டிலில் நஞ்சு சேகரிப்பு இருக்கிறதா, என்ன வகை நஞ்சுக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், இது போன்ற செய்திகள் தேவைப்பட்டன. அதனால்தான் கபிலருக்கு உதவியாளனாக அளவனை அனுப்பி வைத்தான் தேக்கன். அளவனின் வேலையை எதிரிகளே பாதியாக குறைத்தனர். கபிலரை அழைத்து செல்லும் போதே ஆயுத சேகரிப்பு இடங்களான படைக்கல கொட்டில்கள் 3 வழியாகத்தான் சாகலைவன் அழைத்து சென்றான். வேந்தர்களின் போர் ஆயுதங்கள் வைக்கப்பட்டு இருக்கும் இடம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை காட்டும் உத்தியாக அவ்வாறு செய்தார்கள். ஆனால் அதுவே அளவனின் வேலையை குறைத்தது. படைக்கல கொட்டில்கள் 3 எங்கெங்கு இருக்கின்றன என்பதை முதலிலேயே பார்த்து கொண்டான். பிறகு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீ வெளியில் இரு என்று கபிலர் சொன்னதும் வெளியில் வந்த அளவன் 3 இடங்களையும் போய் பார்த்தான். அவன் பார்க்க நினைக்கும் இடங்களுக்கு வீரர்களே அழைத்து சென்றனர். வேந்தர்களின் கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியேறி வந்து விட்டதால் அரச உத்தரவு என நினைத்து தங்குதடையின்றி அழைத்து சென்றனர். அளவன் சிறியவனாக இருந்ததால் அவனை ஐயம் கொள்ளவும் வழியில்லாமல் போனது. அளவன் நீண்ட நேரம் சுற்றினான். நஞ்சின் வாடையை காற்றை உணர்ந்தே கண்டறியும் உயிரினங்கள் உண்டு. நஞ்சின் குணமேறிய காற்று பட்டவுடன் வண்டுகள் குளறி ஒலிக்கும். அன்றிப்புல் மயக்கமெய்யும். காடை மயிர் சிலிர்க்கும். மயிலோ நிலை பிறந்து துவளும். இவற்றை போலவே நஞ்சின் வாடையை நுகர்ந்தெறியும் ஆற்றல் கொண்டவர்கள் நாகக்குடியினர். ஆனால் துள்ளுவது, சிலிர்ப்பது, மயங்குவது என எந்த விதத்திலும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவர்கள். சிறுவன் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து திரிகிறான் என உடன் இருந்த காவல் வீரர்கள் நினைத்தனர். ஆனால் அவனோ காற்றில் கலந்திருக்கும் நஞ்சை நிதானமாக நுகர்ந்து ஆய்ந்து கொண்டிருந்தான். போய் வந்ததும் முரியநாசான் அவனை அழைத்து போய்விட்டார். 6ஆம் குகைக்குள் மருத்துவர்கள் புடைசூழ அளவன் அமர்த்தப்பட்டான். எந்த வகையான நஞ்சுகள் அவர்களின் சேமிப்பில் இருக்கின்றன என்று அவன் பட்டியலிட்ட போது அனைவரும் வாயடைத்து போயினர். இவ்வளவையும் மனிதர்கள் மீது செலுத்த அவர்கள் ஆயத்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது கேள்விப்படவே பேரதிர்ச்சியாக இருந்தது. இவற்றை சேகரிக்கவும் உருவாக்கவும் ஆண்டுகள் பல ஆகியிருக்க வேண்டும். நஞ்சை சேகரித்தல் எளிதல்ல. மருத்துவ அறிவு எங்கு செழிப்புற்று இருக்கிறதோ அங்குதான் நஞ்சை கையாளும் முறையும் சேகரிக்கும் முறையும் சிறப்புற்று இருக்கும். தாளை மலரின் மனம் கொண்ட நாகத்தின் நஞ்சும் புளியம்பூ மனம் கொண்ட வீரியனின் நஞ்சும் மிக அதிக அளவில் இருந்தன சேரனின் படை கொட்டிலில். புகை நாற்றம் கொண்ட கந்தக நஞ்சு பாண்டியனின் கொட்டிலும், நுகர்ந்தவுடனே மார்பு எரிச்சலை உருவாக்கிய பஸ்பத்தால் ஆன நஞ்சு சோழனின் கொட்டிலும் பாதுகாக்கப்பட்டிருப்பதை அளவன் விரிவாக சொன்னான். இந்த வகை நஞ்சுகளை எந்த ஆயுதங்களினூடையும் பயன்படுத்த வாய்ப்புண்டு. இதனால் நமது வீரர்கள் தாக்குண்டால் களத்துக்குள்ளேயே செய்து கொள்ள வேண்டிய மருத்துவம் என்ன? களம் விட்டு வெளியில் கொண்டு வரும் வரை தாக்கப்பட்டவனுக்கு உயிர் நிலைக்குமா? மருத்துவ சாலையை இவ்வளவு உயரத்தில் இரளிமேட்டிலே அமைத்துள்ளது எந்த வகையில் பயன்படும்? நாகக்கரட்டின் கீழே உடனடி மருத்துவத்துக்கு வகை செய்யும் ஏற்பாட்டை செய்ய வேண்டுமா? இப்படி உரையாடல் தொடர்ந்தது. அளவன் கண்டறிந்து சொன்ன செய்திக்கு பிறகு நஞ்சு முறியை சேகரிக்கும் பணிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பணி எது என்பது
மையூர் கிழாருக்கு பெரும் குழப்பமாகவே இருந்தது. பாண்டிய பெருவேந்தனின் மனம் கோணாமல் நடப்பதுதான் அவருக்கு இருக்கும் முன்னுரிமை. ஆனால் என்று மூஞ்சல் நகர் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டதோ அன்றில் இருந்து இன்று வரை அவரால் மூஞ்சல் நகருக்குள் செல்ல முடியவில்லை. வேந்தர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய போதுமான நிர்வாக ஏற்பாட்டுடனேயே அவர்கள் உள்ளனர். அமைச்சர் முசுகுந்தர் மூலமே செய்தியை அவ்வப்போது பரிமாறிக்கொண்டார். இளவரசி வந்துள்ள செய்தியை முசுகுந்தரிடம் தெரிவித்தார். அதே போல போர்க்களம் விட்டு சற்று தொலைவில் தனித்த குடிலொன்றில் தங்கியுள்ள திசைவேலரை பற்றிய செய்திகளையும் அவ்வப்போது சொல்லி வந்தார். மூவேந்தர்களின் படைகள் நிலை கொள்ளும் வரை மையூர் கிழாருக்கு எண்ணற்ற வேலைகள் இருந்தன. ஆனால் படைகள் நிலை கொண்டவுடன் அவருக்கு சொல்லப்பட்ட முக்கிய வேலை என்பது பரம்பு மலைக்குள் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து சொல்லுதல் மட்டுமே. அவர் வாக்கு மீறிய காரணத்தால் அவருடைய வெங்கல் நாட்டைச் சேர்ந்த 6 ஊர்க்காரர்கள் இந்த போரில் பங்கெடுக்க மாட்டோம் என முடிவு செய்துள்ளதை அவர் வேந்தனிடம் தெரிவிக்கவில்லை. அது அவர் மீதான மதிப்பை குறைத்துவிடும் என்று நினைத்தார். ஆனால் இந்த செய்தியை என்று இவன் சொல்கிறான் பார்ப்போம் என்று காத்திருந்தார் குலசேகர பாண்டியன். ஒற்றாடுதல் என்பது பெரும் கலையாக வேந்தர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தது. வெங்கல் நாட்டு நிர்வாகத்துக்குள் என்னென்ன நடக்கின்றன என்பதை அறிந்து சொல்ல ஒற்றற்படை தலைவன் ஒருவனின் கீழ் ஒரு குழு இயங்கியது. அவர்களை பொறுத்தவரை மையூர் கிழார், பொற்சுவை, திசைவேலர் எல்லோரும் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களே. அவர்கள் அறிந்த செய்தியை ஒற்றற்படை தலைவனிடம் நாள்தோறும் கூறுகின்றனர். அவனோ தனக்கு மேல் இருக்கும் பொறுப்பாளனிடம் கூறுகிறான். அவனைப் போல எத்தனை பேர் ஒற்றற்படையில் இருக்கிறார்கள் என்பதை குலசேகர பாண்டியன் மட்டுமே அறிவார். குலசேகர பாண்டியன் அமைத்துள்ள ஒற்றற்படை இணையற்ற செயல்பாட்டு திறனை கொண்டிருந்தது. அதனால்தான் சேரனையும் சோழனையும் துணிந்து தனது போர் செயல்பாட்டுக்குள் இணைத்துக் கொண்டார். அவர்கள் இருவரின் படைகளும் பாசறைகளும் குலசேகர பாண்டியனின் செவிப்பறையால் கேட்கக்கூடிய இடங்களாகத்தான் இருந்தன. சேரனும் சோழனும் ஒற்றற்படை கொண்டிருந்தனர். ஆனால் மாபெரும் இயக்கம் ஒன்றின் ஒரு பகுதியாக இணைந்த பிறகு அதன் மொத்த இயக்கத்தை கண்காணிப்பது எளிய செயல் அல்ல. ஆனாலும் அவர்களின் ஒற்றாடர் பணியும் தீவிரமாகத்தான் இருந்தது. அவர்கள் பணியின் இலக்காக இருந்தது பரம்பில் நடப்பதறிந்து சொல்லும் செயலுக்கானது அன்று. மாறாக எதிரியாலோ மற்ற 2 பேரரசுகளாலோ தங்களுக்கு ஏதும் தீங்கு நேரிடாமல் காக்கும் செயலுக்கானதாக இருந்தது. எனவே அவர்கள் தற்காப்பு ஆயுதமாக ஒற்றாடலை பயன்படுத்தினர். குலசேகர பாண்டியனோ தாக்கும் கருவியாக ஒற்றாடலை கூர்த்தீட்டி இருந்தான். போரின் ஆயுதங்கள் மட்டுமே கருவிகள் அல்ல. எந்த ஓர் ஆயுதத்தையும் விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வல்லமை கண்டறியப்படும் செய்திகளுக்கு உண்டு. எனவே வெங்கல் நாட்டுக்குள் பரம்பு குடிகள் சிலரையாவது அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களின் செயல்பாடுகளை ஒற்றறிவது அவசியம் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. தன்னையும் தனது வீரத்தையும் நம்பாதவனே ஒற்றனை நம்புகிறான் என்றான் பாரி. வாரிகையன் மறுத்தார். வீரமும் தந்திரமும் சம முக்கியத்துவம் கொண்டவை. போர்க்களத்தில் இரண்டிலும் திறன் மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும் என்றார். வீரத்தின் வழி மட்டுமே போரை நடத்துவோம். அறமற்ற வழிக்கு தந்திரம் என்று பெயர் சூட்டுவது கோழைகளின் செயல் என்று சொன்ன பாரி சற்றும் இடைவெளியின்றி தொடர்ந்தான். நாம் விரும்பாத ஒரு முறையில் போரை நடத்த போவது இல்லை. எதிரிகளின் அறமற்ற செயலை பற்றி நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் என்றான். இப்போது கபிலர் குறுக்கிட்டார். போர் என்று வந்துவிட்டால் அதற்கு வெற்றி மட்டுமே நோக்கமாக இருக்க முடியும். அந்த வெற்றியை அடைய நிகழ்த்தப்படும் கொலையில் அறமும் அடக்கம். எனவே போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது. நாம் விரும்பாவிட்டாலும் இதுதானே உண்மை என்றார். அறத்தின் கொலைக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த கொலைக்கு கைமாறு செய்யும் சீற்றத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்றான் பாரியின் சொல்லுக்கு பிறகு அங்கு எந்த கருத்தும் மிஞ்சவில்லை. இரவு நீண்ட உரையாடல் முடிந்து தூங்குகையில் பொழுது நள்ளிரவை தாண்டி இருந்தது. மறுநாள் மிகவும் காலம் தாழ்த்தியே பாரி எழுந்தான். அவன் எழுந்தபோது எதிரில் நின்றிருந்தான் நீலன். அவனை கண்டதும் தான் பாரியின் நினைவுக்கு வந்தது. இன்று மயிலாவுக்கான நிறைசூல் விழா. வள்ளிக்கூத்தும் நடக்கும் நாள். பெண் முதன்முறையாக கருவுறும் போது 9ஆம் மாதம் அவளை அவளது இல்லத்தில் இருந்து அழைத்து போய் சந்தன வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் இரவெல்லாம் வள்ளிக்கூத்து நடத்துவர். பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பெரும் கூத்து இது. கூத்து முடிந்ததும் மூத்த மருத்துவச்சியின் குடிலுக்கு அழைத்து செல்வார்கள். குழந்தை பிறக்கும் வரை அவள் அங்குதான் இருப்பாள். பெண்களின் முதல் மகப்பேறுக்காக நடக்கும் பெருவிழா இது. வள்ளி கூத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. எனவே இன்று வரை அந்த கூத்து எப்படி நடக்கிறது என்று எந்த ஆணுக்கும் தெரியாது.
ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாரையும் விடுவதில்லை. கருவுற்றவளை சந்தனவேங்கை நோக்கி அனுப்பி வைக்கும் சடங்கு இன்று நடக்க இருக்கிறது. வள்ளிக்கூத்தில் கலந்து கொள்ள ஆதினியும் அங்கவையும் வேட்டுவன் பாறையில்தான் இருந்தனர். பாரியும் வேட்டுவன் பாறைக்கு வருவதாக சொல்லி இருந்தான். ஆனால் நேரம் அதிகமாகி விட்டது. நீ இப்போது புறப்பட்டால்தான் மாலைக்குள் போய் சேருவாய். காலம் தாழ்த்தாமல் புறப்படு, நான் இரவுக்குள் வந்து சேருகிறேன் என்றான் பாரி. பாரியின் சொல்லை ஏற்று புறப்பட்டான் நீலன். அவன் தோழர்கள் புங்கன் உட்பட 10 பேர் புறப்பட்டனர். காலம்பனின் மூத்த மகனான கொற்றனும் உடன் வந்தான். இரளிமேட்டில் இருக்கும் குகைகளை இந்த போருக்காகத்தான் தங்குமிடமாக மாற்றினார்கள். எனவே இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு செம்மையான குதிரை பாதைகள் உருவாகிவிடவில்லை. இரளிமேட்டிலிருந்து கீழே வந்து நாகக்கரடின் வழியே நெடுந்தொலைவை கடந்த பிறகு மீண்டும் காரமலையின் மீது ஏறித்தான் குதிரை பாதையை பிடிக்க முடியும். அதன் பிறகு விரைந்து பயணித்தால் மாலைக்குள் வேட்டுவன் பாறையை அடையலாம். அதனால் தான் காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு போ என்றான் பாரி. நீலன் புறப்பட்டு சென்ற பிறகு இரளிமேட்டின் மேல்புறம் இருந்த சிற்றருவியில் குளிக்கச் சென்றான். அவனது எண்ணம் முழுக்க நேற்றிரவு நடந்த உரையாடலையே மையம் கொண்டிருந்தது. போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது என்ற கபிலரின் வார்த்தை அவனை இரவெல்லாம் தூங்க விடவில்லை. பெரும் போரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தோன்றியது. நாம் இறங்கி தாக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இப்படியே பரம்பு வீரர்கள் எல்லோரும் ஊர் திரும்பினால் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும். எதிரிகள் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு பரம்புக்குள் ஒருபோதும் நுழைய மாட்டார்கள். அப்படியே நுழைந்தாலும் அவர்களை அழிக்க நீண்ட பொழுது ஆகாது. அதை அவர்களும் நன்கு உணர்ந்துள்ளார்கள். அதனால்தான் கண்ணுக்கு முன்னால் பெரும்படையை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றுகிறார்கள். எதிரி என்ன செய்கிறான் என சிந்திக்க தொடங்குவதே அவனது நோக்கத்துக்குள் நாம் இழுபட்டதன் அடையாளம்தான். தேக்கன் அளவனை அனுப்பி இருக்க கூடாது, அவசரப்பட்டு விட்டான். சேகரிக்கப்பட்டுள்ள கொடும் நஞ்சை பற்றிய செய்தி வீரர்களை மேலும் முறுக்கேற்றிவிடும். நாம் அவர்களை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மரத்தின் மீது இருந்து சற்றே மாறுபட்ட பறவையின் ஒலி கேட்டது. என்ன பறவை இது? கேட்டிராத ஒலியாக இருக்கிறதே என நினைத்து இங்கும் அங்குமாக பார்த்தான். எதுவும் தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை கூர்ந்து நோக்கினான். சின்னஞ்சிறிய பறவை ஒன்று முறுக்கி திரும்பும் கிளையில் உட்கார்ந்திருந்தது. அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அதுதான் கூவியதா? என்ன பறவை அது என்று பார்த்தபடியே இருந்தான். மீண்டும் கூவியது. இப்போதுதான் அதன் முகப்பகுதியை முழுமையாக பார்க்க முடிந்தது. ஒரு கணம் திகைத்து போனான். அது கருங்கிளி, காட்டின் வியத்தகு பறவைகளில் ஒன்று. எளிதில் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாதது. மகிழ்ச்சி பொங்க அதையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி. சிறிது நேரத்தில் அது பறந்து காட்டில் மறைந்தது. சிறு வயதில் தந்தையோடு பயணப்பட்ட போது பார்த்தது. ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. நினைவு கருங்கிளியையே சுற்றி சுற்றி வந்தது. குளித்து முடித்து திரும்பும் போதுதான் தோன்றியது, கருங்கிளியை பார்ப்பது மிக நல்ல நிமித்தம். பரம்பில் உள்ள எல்லோரும் அதை அறிவார்கள். இந்த செய்தியை சொன்னால் தாக்குதலை இன்றே தொடங்க வேண்டும் என்று சொல்லுவார் வாரிக்கையன். எனவே இதை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தபடி குகை தளத்துக்கு வந்தான் பாரி. உணவு முடித்து சிறிது நேரத்தில் வேட்டுவன் பாறை நோக்கி புறப்பட ஆயத்தமான போது நாகக்கரட்டிலிருந்து குதிரை வீரர்கள் 2 வந்தனர். முடியன் உடனே தங்களை அழைத்து வர சொன்னார் என்றனர். போர் தொடர்பான முக்கிய செய்தியாக இருக்கும், அதனால்தான் உடனே வர சொல்லி அழைப்பு அனுப்பியுள்ளான் முடியன் என்பதை புரிந்து கொண்ட பாரி புறப்பட்டான். தேக்கனும் கபிலரும் பின்தொடர்ந்தனர். மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. நீலனின் பயணம் வேட்டுவன் பாறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. செல்லும் வழியில் குமரி வாகையை பார்த்தான். வாகை மரத்தில் முதலாக பூக்கும் வாகையை குமரி வாகை என்பார்கள். குமரி வாகையின் மலர் பேரெழில் கொண்டதாக இருக்கும். மயிலாவுக்கு சூடுவதற்காக அதை பறித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். வேட்டுவன் பாறைக்குள் நுழையும் போது ஊரே விழாக்கோலம் கொண்டிருந்தது. சேவலின் நெற்றி கொண்டை போன்ற கவிர் மலரால் மலரணி வாயிலை உருவாக்கி இருந்தனர். தோரணங்களும் மாவிலைகளும் எங்கும் தொங்கவிடப்பட்டிருந்தன. சிறுமியர் எல்லாம் ஈங்கை மலரை கூந்தலில் சூடி ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். சிட்டுக்குருவியின் குஞ்சு போன்ற அந்த மலர் சிறுமியரின் தலையாட்டலுக்கு ஏற்ப தாவி தாவி பறந்து கொண்டிருந்தது. மலர் மணக்க, தண்டு மணக்க, தாது மணக்க எங்கும் நிறைந்த மனத்தினூடே மலர்ந்திருந்தது வேட்டுவன் பாறை. மயிலாவின் தோழிகள் நீலனை வரவேற்று அவனது குடில் நோக்கி அழைத்து சென்றனர். மற்ற காலம் என்றால் ஊரே ஆட்டம்பாட்டத்தில் மூழ்கி இருக்கும். போர் சூழல் ஆதலால் அது இல்லை. நீலன் குடிலுக்குள் நுழைந்தான்.
நிறைசூல் மங்கை எதிரில் அமர்ந்திருந்தாள். குனிந்திருந்த மயிலாவின் முகம் சற்றே நிமிர்ந்தது. மாதம் கழித்து வந்தவனின் கைகளை பற்றி நிறை வயிற்றில் வைத்து மகவை உணரச் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. நீ கொடுக்கும் முத்தத்தை உள்நாக்கு நழுவி உணர்வது போல இருந்தது. அடி வயிற்றுக்குள் துடிக்கும் மகவின் செயல் என அவனது காதோடு சொல்ல வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது. ஆனால் அவனது முகத்தை பார்த்த கணம் எல்லாம் சொல்லப்பட்ட உணர்வோடு அமைதியாக இருந்தாள் மயிலா. அவளை பார்த்தபடி எதிரில் அமர்ந்த நீலன் சிறிது நேரம் கழித்து ஆதினியை தேடினான். சிரித்த முகத்தோடு நீலனின் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆதினி. பெண்களின் கேலி பேச்சினூடே ஏதேதோ நடந்து கொண்டிருந்தது. ஒருத்தி மயிலாவின் காதோரம் போய் ஏதோ சொன்னாள். மகிழ்ந்து சிரித்தாள் மயிலா. விரிந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மயிலாவின் கையில் கொடுத்து நீலனுக்கு சூட்டச் சொன்னாள் ஆதினி. அதை வாங்கிய மயிலா மலர்ந்த முகத்தோடு விரிமலர் மாலையை நீலனுக்கு சூடினாள். ஆணின் மலர்தல் பெண்ணின் சூலகத்திலிருந்தே விளைகிறது. மனம் மிக்க பச்சிலைகளான படலை மாலையை நீலனின் கையில் கொடுத்து மயிலாவுக்கு சூட சொன்னாள் ஆதினி. இருகரம் ஏந்தி அவளுக்கு அணிவித்தான் நீலன். பச்சிலைகளின் ஆதி மனம் சூழ்கருவுக்குள் இறங்கும் போது நீலனின் மனமும் இணைந்தே கலந்தது. குடிலெங்கும் நிரம்பி வழிந்தது குலவையொலி. ஆதினி நீலனிடம் சொன்னாள், நீ கொண்டு வந்த பூவை இப்போது அவளுக்கு சூட்டு என்று. நீலன் மறுமொழி சொல்லாமல் மயிலாவையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன பேசாமல் இருக்கிறாய் என்று ஆதினி மீண்டும் கேட்டதற்கு மயிலாவை பார்த்து கொண்டே நீலன் சொன்னான், நிறைசோல் பெண்ணின் மலர்ந்த முகத்துக்கு இணையான மலர் இதுவரை கண்டறியப்படவில்லை. நான் எந்த பூவை சூட்டுவேன் அவளுக்கு என்று. அவனது சொல் கேட்டு ஆதினியின் கண்கள் கலங்கின. நீலனை தன் மகன் என தழுவி நெற்றி முகர்ந்து முத்தம் கொடுத்தாள். அப்போதுதான் கவனித்தாள், நீலன் கொண்டு வந்தது குமரி வாகை. வாகை பூவையா பறித்து வந்தாய்? வாகை கொற்றவை குடிகொள்ளும் மலர் அல்லவா? இந்த போர்க்களத்தில் போர் தெய்வத்தின் பூக்கள் உன்னிடமே இருக்கட்டும், அவை உனக்கானவை என்றாள். நிறைந்திருந்த ஓசையின் நடுவே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தோழி ஒருத்தி நீலனை பார்த்து சத்தம் போட்டு சொன்னாள், உனக்குரியது வாகை மலர்தான், காந்தல் மலர் அல்ல. அதனால்தான் உன் வீட்டை அலங்கரிக்க காந்தல் மலரை பயன்படுத்தவில்லை. அதற்கான தகுதி உனக்கில்லை என்றாள். அவள் சொன்னதை கேட்டு வீடு வெடிப்பதை போல பெண்கள் சிரித்தனர். தொடர்ந்து அவள் சொன்னாள், நீ குடில் விட்டு வெளியேறு, நாங்கள் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளிக்கூத்துக்கு புறப்படுகிறோம் என்றாள். சிரிப்பொலிக்கும் கேலி பேச்சுக்கும் இடையே குடில் விட்டு வெளியேறி வந்தான் நீலன். காத்திருந்த தோழர்கள் அவன் அருகில் வந்தார்கள். குடிலுக்குள் இருந்து வெளிவந்தவனின் மீது வெளிப்படும் பூந்தாதுவின் மனம் யாரையும் மயக்கக்கூடியதாக இருந்தது. மனத்தை நுகர்ந்தபடியே புங்கன் சொன்னான், பெண்களின் விழாதான் இயற்கையின் திருவிழா, ஆண்களுக்கு இதுபோல எந்த விழாவும் இல்லையே என்று. அந்த கவலை எல்லோருக்கும் இருந்தது. நீலனுக்கு கூடுதலாக ஒரு கவலை இருந்தது. ஏன் இந்த விழாவில் காந்தல் மலர் பயன்படுத்தப்படுவதில்லை? தனக்கு அந்த தகுதி ஏன் இல்லை என தெரிந்து கொள்ள வேண்டும் என அங்கும் இங்கும் விசாரித்தான். மயிலாவின் காதோறும் கேலி பேசி சிரித்த தோழி வெளியில் வந்தபோது அவளிடமே கேட்டான் நீலன். அவள் சொன்னாள், காந்தல் மலர் மலரும் வரை தேனியோ வண்டோ காத்திருக்காது, கிண்டி மலரச் செய்து தேன் பருகும். ஆனால் நீ அப்படியல்ல, பொறுமை காத்து இருந்தாய். மனமான பிறகுதான் மகவை பெற்றுள்ளாய். எனவே உனக்கு காந்தல் மலரை சூடும் தகுதி இல்லை என்று சொல்லியபடி சிரித்துக்கொண்டே ஓடினாள். நீலனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நான் அப்படியல்ல என்று சொல்வதா, அப்படித்தான் என்று சொல்லுவதா புரியாத குழப்பத்தில் நின்றான் நீலன். நேரமாகி கொண்டிருந்தது. வள்ளிக்கூத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. நீலன் தலைமையில் வந்த 10 இளைஞர்களும் ஊரில் இருந்த கிழவர்கள் 12 22 ஆண்களும் ஏக்கத்தோடு பார்த்திருக்க மயிலாவை அழைத்து கொண்டு புறப்பட ஆயத்தமாயினர் பெண்கள். படைக்களத்தின் 3 மூலைகளிலும் போர் பலிக்கான சடங்குகள் உச்சி பொழுதில் தொடங்கின. ஈனாமல் இளம் வயதிலேயே செத்துப்போன பசுவின் தோலை மயிர் சீவல் போர்த்தியிருந்த போர் முரசுகள் ஒலிக்க தொடங்கின. பிணத்தை தின்று குதித்தாடும் பேய் மகளிரின் ஆட்டத்துக்கான கருங்கூத்து களம் ஆயத்தமாகி கொண்டிருந்தது. இணையற்ற வீரர்கள் களப்பலிக்கு தேர்வு செய்யப்பட்ட செய்தி படையெங்கும் பரவியது. கொப்பளிக்கும் குருதி போல வீர உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆயுதங்களை ஒன்றோடொன்று உரசி பேரொலியை எழுப்பினார்கள். சடங்குகள் தொடங்குவதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. முரசுகளின் ஓசை சீரான வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தொடங்கியது. முரசு அதிரும் ஓசைகள் ஆங்காங்கே கேட்பதை அறிந்த முடியன் எதிர்ப்படையில் ஏதோ நடக்கிறது என்று நினைத்து பாரியை அழைத்து வர சொல்லி வீரர்களை அனுப்பி வைத்தான். பாரியும் தேக்கனும் கபிலரும் நாகக்காரனுக்கு வந்து சேர்ந்தனர்.
படைகளின் 3 திசைகளிலும் 3 பலிச்சாலைகளில் சடங்குகள் தொடங்கின. ஆனால் முக்கிய சடங்கு மூஞ்சலில் நடக்க இருந்தது. அது பகலின் மறைவுக்கு பிறகுதான் தொடங்கவிருந்தது. ஆனால் மற்ற இடங்களில் பலிச்சடங்குகள் நண்பகல் இருந்தே தொடங்கின. பூசகர்கள் மலர்களையும் கனிகளையும் கொண்டு வந்து குடுவை நீரை தெளித்து தீமூட்டி சடங்குகளை தொடங்கினர். சடங்குகளின் ஓசை, முரசுகளின் பேரொலி, பேய் மகளிரின் கூத்தாட்டம் எல்லாம் நேரமாக ஆக கூடியபடியே இருந்தது. பொழுது மறைய தொடங்கும் பொழுது பலிச்சடங்கு உச்சம் கொள்ள தொடங்கியது. வீரனின் குருதி ஏந்தியபடி கதிரவன் களம் நீங்குவான். அவனது தாகம் தீர்க்கப்பட்டதன் கைமாறாக போர்க்களத்தில் தனது ஒளி படர்ந்து கிடக்கும் ஒரு பகல் பொழுதில் வெற்றியை தருவான். அதற்குத்தான் இந்த பலிச்சடங்கு நடக்கிறது. கதிரவனின் தாகம் தீர்க்க பேரொலி கொண்ட சடங்கு நடக்கும் போது இதற்கு தொடர்பில்லாத இன்னொரு சடங்குக்காக மூஞ்சல் ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அது யட்சினிக்கான சடங்கு. பேராற்றலை கொண்ட அழிவின் தேவதை யட்சினி. மலையென குவிக்கப்பட்ட வீரர்களின் உடல்களை கண்டும் தாகம் தணியாதவள், மனித பிணங்களையே புணர்ந்து மகிழ்பவள். அவளை இறைஞ்சி அழைக்கும் சடங்கு தொடங்கியது மூஞ்சலில். நிலமெங்கும் இருள் கவிழ்ந்தது. சடங்குக்காக மலர்களாலும் குருதி பிசைந்த தினை மாவாலும் 4 சதுரமிடப்பட்ட நிலம் நோக்கி அதை அழைத்து வந்து கொண்டிருந்தனர். பேய் முரசு முழங்கியது. வீரர்களே அஞ்சி நடுங்கும் பேரோசை இரவெங்கும் பரவியது. நிறை சூலியின் பால் கட்டிய மார்பு போல திரண்ட கும்பத்தையுடைய யானை அது. நேற்று வரை பாண்டிய பேரரசின் சிறப்புக்குரிய முதியானை பவளந்திகை இப்போதோ யட்சினியின் வாகனம். முரசுகளின் முழக்கத்துக்கு ஏற்ப அதை இருளுக்குள் அழைத்து வந்தனர். சடங்கு நிலத்தில் பூசகர்களின் பெரும் கூட்டம் நின்றிருந்தது. குளித்த ஈரத்தை உலர்த்தாமல் நீர்வடிய நின்றிருந்தனர் மூவேந்தர்களும். பேய் முரசுகளின் ஓசை இருளை உலுக்கியது. கடல் போல கிடந்த படையெங்கும் பேரமைதி நிலவியது. சடங்குகளின் தனித்த ஓசை இரவெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அதிர்ந்து அதிர்ந்து பரவிய ஓசை கேட்டு பேய் மகளிர் 3 திசைகளில் இருந்தும் மூஞ்சலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் கூந்தல் முழுவதும் வீரர்களின் குருதியால் நனைந்திருந்தது. அவர்கள் ஆடிய கருங்கூத்தால் இந்நிலம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் மூஞ்சலுக்கு வந்து சேர்ந்த போது பவளந்திகையும் வந்து சேர்ந்தது. நள்ளிரவை தொடுவதற்கு சிறிது நேரமே இருந்தது. பவளந்திகையை மண்ணிலே அமரச் செய்தான் பாகன். அதன் முகம் முழுவதையும் தோல் ஆடைகளால் இறுக கட்டினர். பேய் முரசின் மேல் தோல் விடாது புடைத்தெழுந்து கொண்டிருந்தது. மேலெழும் ஓசை இருளின் செவிப்பறையை கிழித்து கொண்டிருந்தது. நாகக்கரட்டின் உச்சியில் நின்றபடி படைகள் இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி. நண்பகலில் போர் சடங்குகள் 3 மூலைகளில் தொடங்கின. ஆனால் இரவான பிறகும் சடங்குகள் முடியவில்லை. படைகளின் நடுப்பகுதியில் சடங்கொன்று தொடங்கும் ஓசை கேட்டதும் இது என்ன புதிதாக இருக்கிறதே என்று இருளின் திசையை பார்த்தபடியே நின்றிருந்தனர். நள்ளிரவை தொடும் நேரத்தில் யானை ஒன்றின் சாவு பிளிரல் இருளெங்கும் எதிரொலித்தது. வேந்தர்களின் வீரர்கள் அனைவரும் பேய் கூச்சல் எழுப்பி ஆயுதங்களை ஒன்றோடொன்று உரசி வெற்றி முழக்கமிட்டனர். நாக கரட்டின் மேல் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என புரியவில்லை. ஆனால் யானையின் பிளிரல் கேட்ட கணம் கபிலரின் உடல் நடுங்கி மீண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு மெல்ல சொன்னார், அவர்கள் யட்சினிக்கான சடங்கை நடத்துகிறார்கள் என்று. அப்படி என்றால் என்று விளக்கம் கேட்டான் முடியன். காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை நடத்துவார்கள். ஆனால் பேரழிவை உண்டாக்கும் போருக்கு யட்சினி வழிபாட்டை நடத்துவார்கள். அவள் அழிவின் தேவதை. எதிரியின் படை நோக்கி அவளை ஏவிவிடும் சடங்குக்கான பெரும் பலியை அவர்கள் கொடுத்துள்ளனர். எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க கபிலர் சொன்னார், அவர்கள் தாக்குதலை தொடங்க போகிறார்கள் என்று. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.